الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. பெருமக்களே, ஹுசூர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் கேட்கிறோம். பயான்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸாத், அவருடைய பிறப்பு, அவருடைய வஃபாத், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவை, உம்மத்தின் மீது அவர்கள் எவ்வளவு முஹப்பத் வைத்திருக்கிறார்கள், இந்த உம்மத்து அவர்களின் மீது எவ்வளவு முஹப்பத் வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல தலைப்பின் கீழ் பேசப்படுகிறது. தங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம முஹப்பத்தா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது பெரிய தௌஃபீக். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் நம்முடைய கல்பில் வர்றது பெரிய தௌஃபீக். எல்லாருக்கும் அந்த நசீபு கிடைக்காது. துனியாவில் எத்தனையோ பேர் வாழ்றாங்க, ஹுசூரின் மீது முஹப்பத் உள்ளவங்களாக எல்லாரையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைப்பதற்கும் அவர்களுடைய ஆஷிகீன்களாக இருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, ஹுசூருடைய பேர்ல மிலாது நடத்துறோம், மௌலிது ஷரீஃப் ஓதுறோம், அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுறோம், அவருடைய பேர்ல ஸலவாத்துக்கள் ஓதுறோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்பு கொஞ்சம் நன்றாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தலைப்பினுடைய சாராம்சம், ஹுசூரை நம்ம சரியா பயன்படுத்தவில்லை என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஹுசூரை நாம் பயன்படுத்தவில்லை. ஹுசூரை மதீனாவுல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹுசூரை நாம் நம்மோடு கொண்டு வரல, மதீனாவுல தான் வச்சிருக்கிறோம். ஹசாலே வாழ்க்கை சிந்தகி, கைசேதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதான் மனைவியை பாதுகாப்பார். அதனாலதான் என்னுடைய தலைப்பு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் நம்முடன். இதுதான் என்னுடைய தலைப்பு. நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, ஹுசூருக்கும் நமக்கும் எந்த தஅல்லுக்குமே இல்லை, ஹுசூருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா பரவாயில்லை. ஹுசூர் மேல முஹப்பத்தா இருக்கிறோம், ஹுசூர் மேல ஆஷிகா இருக்கிறோம், அவங்க பேர்ல மௌலிது ஓதுறோம், மீலாது ஷரீஃப் கொண்டாடுறோம், ஸலவாத் ஓதுறோம், அவங்க சுன்னத்தை பின்பற்றுறோம், இத்தனையும் செய்யறோம். ஹுசூருக்கும் நமக்கும் என்ன தஅல்லுக்கு இருக்குது? இப்போ அவங்களுடைய உம்மத்தி அப்படிங்கிற ஒரு தஅல்லுக்கை தவிர, அந்த தொடர்பை தவிர வேற என்ன சம்பந்தம் நமக்கு ஹுசூருக்கு இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நமக்கு என்ன சம்பந்தம் ஏற்பட்டு இருக்குது? சில மக்கள் இருக்கிறாங்க, ஹுசூர் மக்கால பிறந்தாங்க, மதீனால வாழ்ந்தாங்க, 63 வருஷம் வாழ்ந்தாங்க, மக்களுக்கு தீனை எடுத்து சொன்னாங்க, பஸ் சிலைக்கு வஃபாத் ஆயிட்டாங்க, மதீனால இருக்கிறாங்க. நம்முடைய அகீதா அது இல்லை. ஹுசூர் ஹயாத்துன் நபி, நம்முடைய அகீதா ஹுசூர் ஹயாத்துன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்றுதான் நம்முடைய அகீதா. சரி, ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்களோட நம்ம என்ன தஅல்லுக் வச்சிருக்கிறோம்? ஹுசூரோட நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை நீங்க புரியணும்னு சொன்னா இப்படி நான் சொல்றேன், ஹுசூரை கொண்டு நாம் என்ன பயன் அடைந்திருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட நமக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? மௌத்தா போனதுக்கு பிறகு கபர்ல கிடைக்கும், நாளைக்கு மஹ்ஷர்ல ஷஃபாஅத் செய்வாங்க, அதெல்லாம் இரண்டாவது. துனியால கியாமிலா உன்சே, இந்த உலகத்தில் நாயகத்தை கொண்டு நமக்கு என்ன கிடைத்தது? நாயகத்தை கொண்டு நாம் என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? யோசிக்க வேண்டாம். ஹுசூர் மேல இவ்வளவு ஆஷிகா இருக்கிறோம், முஹப்பத்தா இருக்கிறோம், அவங்களுக்காக வேண்டி வாழ்றோம், அவங்களுக்காக வேண்டி ஹுசூருடைய இந்த மீலாது விழாவுக்காக எவ்வளவு மெஹனத் எடுக்கிறோம். சரி, இந்த ஹுசூரை கொண்டு நம்ம என்ன பயன் அடைஞ்சிருக்கிறோம்? ஏதாவது ஒரு ஃபாயிதா வேணும் இல்லையா? कोई काम करे तो भी उसको फायदा हासिल करना मिलना. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? எந்த பலனுமே இல்லாம ஏதாவது காரியத்தை யாராவது செய்வாங்களா? எந்த ஒரு பலனும் இல்லாம யாராவது ஏதாவது காரியத்தை செய்வாங்க? ஏதாவது ஒரு ஃபாயிதா வேணும் இல்லையா? ஹுசூருக்காக வேண்டி இவ்வளவு மெஹனத் பண்றோம், நமக்கு என்ன ஃபாயிதா கிடைச்சது? ஹுசூருக்கு ஆகிரத்துல அது ஒசப்பாதுமே, ஆகிரத்துல கிடைக்கிறது இரண்டாவது. துனியால என்ன கிடைச்சது? ஹுசூரை கொண்டு
கவனம் செலுத்தும் நண்பான பெருமக்களே. சஹாபாக்களை பாருங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேருக்கு நேராக பார்க்கவும் செஞ்சாங்க, அவங்களுக்கு ஃபாயிதாவும் பெற்றுக்கொண்டாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேருக்கு நேரு பார்க்கவும் செஞ்சாங்க, அவங்கள்ட்ட ஃபாயிதாவும் பெற்றாங்க. நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு இருந்த அந்தஸ்து. அதை தாண்டி ஹுசூரை கொண்டு எவ்வளவோ ஃபாயிதா. ஒரு சஹாபிக்கு கண்ணு கலந்துருச்சு, நேர ரசூலுல்லாஹி ஓடி வராங்க. யார் சொல்லுதா போர்ல கண்ணு கலந்துச்சு வச்சு அப்படியே தடவுறாங்க. முபாரக்கான உம்மியில வச்சு தேய்க்கிறாங்க, ஷிஃபா ஆயிடுச்சு. மழை வேணும், நேர ஹுசூர்ல வராங்க. யார் ரசூலுல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்திற்காக துஆ செய்யுங்க. ஹுசூர் கையை தூக்குறாங்க, மழை பெய்யுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரண சக்தி குறைவா இருக்குது. ரசூலுல்லாஹ் வராங்க, நாயகமே எவ்வளவோ ஹதீஸ் சொல்றீங்க, எவ்வளவோ உட்கார்ந்து நான் கேட்கிறேன், பூரா மறந்து போயிருது. நீங்க சொல்றது பூரா மறந்து போயிருது, நான் என்ன செய்யுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண சக்தி ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த சப்ஜெக்ட பேசினா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஹுசூரை கொண்டு சஹாபாக்கள் என்னென்ன பலன் அடைந்தார்கள் அப்படிங்கறத பேசினா பூரா பேசலாம். என்னுடைய தலைப்பு அது அல்ல. சஹாபாக்கள் நாயகத்தை நேரிலும் பார்த்தார்கள், ஹுசூரை கொண்டு பயனும் அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, ஹுசூருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசாரை முபாரக்க கொண்டு பயனடைஞ்சாங்க. நம்ம என்ன தஅல்லுக் இருக்கிறோம் ஹுசூரோடு? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு போர், காலித் இப்னு வலீத் அந்த போருக்கு தலைவராக இருக்கிறாங்க. போர் வேகமா நடந்துகிட்டு இருக்குது. எர்மூக்ங்கிற போர் நினைக்கிறேன், எர்மூக்ங்கிற போர் வேகமா நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையிலிருந்து கீழே இறங்கி எதையோ தேடுறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எதை தேடுறீங்க? தைல அந்த தொப்பியை காணோம், தேடுறோம். சஹாபாக்கள் கோவப்பட்டான், கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டான். போய் இந்த தொப்பியா, நீங்க ஊருக்கு வாங்க, 1000 தொப்பியை நான் வாங்கி தரோம். போருக்கு தலைவராக இருக்கிறீங்க, யாராவது உங்களை போட்டு தரல என்ன பண்றது? போய் தொப்பிக்க வேண்டிய கீழே இறங்கி தேடிட்டு இருக்கிறீங்க, உடுங்க, ஊருக்கு வந்து 1000 தொப்பி, உயிர் போனா கிடைக்குமா அப்படின்னு சொல்ல காலித் இப்னு வலீத் முதல்ல அந்த தொப்பியை தேடி எடுங்கன்னாங்க. பிறகு சொல்றது என்னங்கிறது ஒரு வழியா தேடி எடுத்து கொடுத்தாங்க, தொப்பியை போட்டாங்க. போற வெற்றி எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு மதீனால வந்து போரை பத்தி பேசலாம். அப்ப இந்த சப்ஜெக்ட் வருது. போர் முடிந்ததற்கு பிறகு மதீனால வந்து போரினுடைய நிலைகளை பற்றி பேசுவாங்க. போர்ல ஃபீட்பேக், போரினுடைய நிலைகளை பத்தி பேசும்பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வருது. படை தளபதியா இருந்துகிட்டு போர் நடந்துகிட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப ஆவேசமா உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தொப்பி கீழே உள்ளது, போய் தொப்பி எடுப்பதற்காக தலைவர் கீழே இறங்கி தேடுறாங்களே, என்ன சொல்றது? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்கள்ட்ட இருக்கிற அறிவு கூட என்கிட்ட இல்லையா? உங்கள்ட்ட இருக்கிற அறிவு கூட இந்த தொப்பி போனா 1000 தொப்பி வாங்கலாங்கிறது எனக்கு தெரியாதா? இந்த நாளைக்கு கூட எனக்கு இல்லாம இருக்குது. இதுக்கு அந்த தொப்பியை தேட தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உம்ரா செய்றாங்க. உம்ரா செய்து விட்டு முடி எடுக்கிறாங்க. முடி எடுத்ததற்கு பிறகு ஃபகஸமஹு, அந்த முடியை எல்லாருக்கும் முபாரக்கா அந்த முடியை எல்லாருக்கும் பங்கு வைக்கிறாங்க. அதுல முன் நெற்றியினுடைய முடி எனக்கு கிடைச்சது. முபாரக்கான அந்த முன் நெற்றியினுடைய முடி எனக்கு கிடைத்தது. அந்த முடியை முபாரக்கான அந்த தொப்பியில வச்சு நான் தச்சிருக்கிறேன். அந்த முடியை தொப்பியில வச்சு நான் தச்சிருக்கிறேன். எங்க போருக்கு போனாலும் இந்த தொப்பியை போட்டுட்டு தான் போவேன். ஹுசூருடைய முபாரக்கான அந்த ஆசாரிய பாரனுடைய பறக்கத்தினால தான் அதான் வெற்றியை தாரான்டா. உங்க பார்வையில சாதாரண தொப்பி தான், என் பார்வையில ஹுசூருடைய முபாரக்கான முடி இருக்கு. சொல்ல வருவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேர்லையும் பார்த்தாங்க, அவங்களை கொண்டு நேருக்கு நேர் ஃபாயிதா பிரயோஜனம் பெற்றுக் கொண்டாங்க. வஃபாத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய ஆசார முபாரக்க வச்சு ஃபாயிதா. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான ஜுப்பா என்கிட்ட இருந்துச்சு. ஜுப்பா இருந்துச்சு. யாருக்காவது உடம்பு சரியில்லையா, இந்த ஜுப்பாவை மொக்கி அவருடைய தண்ணியை கொடுப்போம், ஷிஃபாவாயிரும். உம்மு சலமா சொல்றாங்க, எங்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடி இருந்துச்சு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த 18 மக்கள் என்கிட்ட ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொடுத்து விடுவாங்க, நான்
கண்ணாடி ஷீஷால கண்ணாடி பாட்டல்ல ஹுசூருடைய முபாரக்கான முடிய வச்சிருக்கிறேன், அதை எடுத்து நான் முக்கி கொடுப்பேன், ஷிஃபாவாக. சஹாபாக்கள் எங்க இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை நேர்லயும் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வின் நேரடியா உதவியை பெறுறாங்க. அதோட உடல்ல ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது ஆசார வச்சு பயனடைகிறாங்க. நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நேர்ல பார்க்கவும் இல்லை, ஃபாயிதாவும் அடையல, ஆசாரம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. சொல்ல வருவது என்ன பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹ். அதையும் தாண்டி சஹாபாக்களை தாண்டி ஜீவராசிகள், மரக்கட்டை, மிம்பர்படி, மானு, உடும்பு, குருவி, இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பயன்படுத்திருக்கு. மனிதர்களை தாண்டி ஜீவராசிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பயன்படுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஹுசூரம் பார்க்கத்தான் இல்லை, அவங்களை கொண்டு பயன் கூட அடையவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன உம்மத்தி? பார்க்கக்கூடிய நசீபு நமக்கு இல்லை, கிடைக்காது. சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நாயகத்தை நேரில் காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சஹாபாக்கள் என்ன பயனை அடைந்தார்களோ அது கியாமத் நாள் வரையிலும் இருக்குது. நம்ம பயன் அடையலைன்னா ஹுசூர் என்ன பண்ண முடியும்? ஒரு கேள்வி வரலாம், அது ஹுசூர் ஹயாத்தோட இருந்தாங்க, அதனால சஹாபாக்கள் பயனடைஞ்சுக்கிட்டாங்க. ஹுசூர் ஹயாத்தோட இருந்தாங்க, அதனால ஜீவராசிகள் பயனடைஞ்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களை கொண்டு எப்படி பயனடைய முடியும்? ஹுசூர் உயிரோடு இருந்ததுனால சஹாபாக்கள் பயனடைஞ்சாங்க, ஜீவராசிகள் எல்லாம் பயனடைஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 1400 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவங்களை கொண்டு நம்ம என்ன பயன் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். பெருமக்கள் நன்றாக வழங்க வேண்டும். அகீதத் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது خلت من قبله الرسل فإما توقتلت ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொல்லி வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் நம்முடைய வஃபாத் மாதிரி கிடையாது. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகலன்னு சொல்றது வஃபாத் ஆயிட்டாங்களா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத் நம்மை போன்ற ஒரு வஃபாத் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் வெளிரங்கத்தில் ஸாஹிரன், வெளிரங்கத்தில் அவர்கள் மறைந்தாலும் அவர்களோடு இருக்கக்கூடிய தஅல்லுக், அந்த தொடர்பு இன்னும் போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாஹிரன், வெளிரங்கத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பர்தாவாக ஆனாலும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம பெறலன்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ண முடியும்? ஹுசூரை கொண்டு நாம் பலனை பெறவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய குறை. பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் தன் உம்மத்துகளுக்கு பயனாகவே அமைந்திருக்கிறார்கள். இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லா ஃபர்க் பைனல் ஹயாத்தி வல் மமாத்தி. இன்னைக்கு சில பேருக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை மதீனாவே முடிஞ்சு போச்சு, வஃபாத் ஆயிட்டா மதீனால இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன தாலுக்கு இருக்க போகுது? இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லா ஃபர்க் பைனல் ஹயாத்தி வல் மமாத்தி. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியில எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறான். அது நமக்கு தான். நம்ம ஹயாத்தோட இருந்தா அந்த நிலை வேறு, வஃபாத் ஆயிட்டா நிலை வேறு, ரெண்டு ஒண்ணு இல்லையே. ஹயாத்தோட இருந்தா நம்முடைய நிலை வேறு, வஃபாத் ஆயிட்டா அப்ப நிலை வேறு, ரெண்டு ஒண்ணு அல்ல. ஆனால் ஹுசூருடைய ஹயாத்தும் மௌத்தும் ரெண்டு ஒரே மாதிரி தான், அது வித்தியாசம் கிடையாதுங்கிறான். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், قد أخبرني الثقات من أهل الصلاة أنهم شاهدوا النبي صلى الله عليه وسلم مرارا عند قراءة المولود وعند ختم القرآن. நம்ம பண்ற தப்பு என்ன? ஹுசூரத்துக்கு மதீனால வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம பார்வையில ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? மதீனால தான் இருப்பாங்க. நம்முடைய நிய்யத் எப்படியோ, நம்முடைய அகீதா எப்படி அதுதான். ஆனா முன்னோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைக்கிறது. ஜலாலுத்தீன் சுயூத்தி சொல்றாங்க, மிக உறுதியான சில மேன்மக்கள் எனக்கு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். யார் சொல்றாங்க? ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சில
உயர்வான மேன்மக்கள் சாதா சீதால் இல்ல, அஹ்பர்னி அஸ்ஸிகாத் மின் அஹ்லி ஸலாத், மிக உயர்வான மேன்மக்கள், உறுதி வாய்ந்த மேன்மக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூது ஷரீஃப் ஓதக்கூடிய இடத்திலும் குர்ஆன் நிறைய செய்யக்கூடிய இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆஜராகிறார்கள். அது ஷாஹது ரசூலுல்லாஹ்வை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் சில மேன்மக்கள். எப்போ? மௌலூது ஷரீஃப் ஓதக்கூடிய நேரத்திலும் குர்ஆன் ஷரீஃபை நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறார்கள். இதுதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா. எத்தனை மௌலூது ஓதி இருப்போம், இன்னைக்கு அது ஹுசூரை பார்த்திருக்கிறோமா? பார்க்காம பொய்யா சொல்றாங்க இந்த இமாம்கள் எல்லாம். தஅல்லுக் இல்லை, நமக்கு ஹுசூருக்கும் தஅல்லுக் இல்லை, அவங்க இன்னும் ஃபாயிதாவா தான் இருந்துட்டு இருக்கிறான். ஹுசூரை கொண்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பயன் அடைந்தார்கள் இன்ஷாஅல்லாஹ் பிறகு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய கவனத்தை நான் திருப்புவது ஹுசூரை மதீனாவை வைக்காம கல்புல சுமக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹுசூரை எங்கேயோ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சசாரே வாழ்க்கை சிந்தனை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கைசேதமான வாழ்க்கை. மேன்மக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்னு ஹஜர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்கள கொண்டு நம்ம என்ன பயன் அடையணும், ஸலவாத் ஓதலாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே, அதற்கு நான் சொல்லுவாங்க. இப்னு ஹஜர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரூஹு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்பமா தظهر في 70,000 சூரத்தின். சில சமயங்களில் கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ரூஹ் 70,000 தோற்றத்துல வருமா. இதெல்லாம் பெரியவங்க சொல்றது எழுதி வச்சிருக்கிறோம். இப்னு மக்கி சொல்றாங்க, உள்ளாலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வார்கள், லிஅன்ன ரூஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிரத்துன் ஃபீ புயூதி அஹ்லில் இஸ்லாம். இஸ்லாமுடைய வீடுகளிலே ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ரூஹ் ஹாதிராகும் எழுதுறாங்க. சில மக்கள் கிதாபுகள் அதெல்லாம் வராதுன்னு, அது அவங்களுடைய அகீதா. நம்ம நபி ஹாதிராவாங்க, அவங்க நபி ஹாதிராக மாட்டாங்க. நம்ம நபி ஹாதிராவாங்க, நம்ம நபி ஹாதிராவாங்க. தௌஃபீக் செய்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாம் பயன் அடையணும். தௌஃபீக் செய்வானா. இதை உணர்ந்துதான் இமாம்கள் தன்னுடைய யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் வைத்திருக்கலாம் பார்க்கிறோம். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி மாலி சிவாக வலா அல்லி இலா அஹதி யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி. ஆயத்தை கையை பிடிக்கவங்க மதீனாவுக்கு கையை பிடிப்பாங்க. மதீனால ஹுசூர் இருந்தா இப்படி கையை பிடிப்பாங்க. என்ன அகீதா அவங்க இருக்கிறாங்க மேன்மக்கள். மாலி சிவாக வலா அல்லி இலா அஹதி. எனக்கு சிரமங்கள் வரும் பொழுது நான் ஒதுங்குவதற்கு உங்களை தவிர எனக்கு வேற யாரும். சிரமங்கள் என்னைக்காவது ஹுசூர் சொல்லி இருக்கிறோமா? துணியால ஊர சொல்லி புலம்புறோம், கண்டவன்ட்டையும் சொல்லி புலம்புறோம். ஹுசூர்ல சொல்லி இருக்கிறோமா? இந்த வைத்து எத்தனை தடவை நம்ம ஓதி இருக்கிறோம். இந்த பொருளை விளக்காமையை எழுதி வச்சிருக்கிறார். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி. கையை பிடிக்கிறாய். மாலி சிவாக வலா அல்லி இலா அஹதி. உங்களை தவிர துனியாவுடைய சிரமங்கள், எந்த சிரமங்கள் வந்தாலும் நான் ஒதுக்குவதற்கு எனக்கு புகலிடம், ஒதுக்கும் இடம் உங்களை தவிர வேற யாரும். தௌஃபீக் செய்வானா. அதே பைத்தினுடைய தொடர்ந்துதான் வருது. இன்னி இதா மஸ்ஸனி லைமு யுரவிஉனி அகூலு யா சய்யிதா சலாத்தி யா சனதி مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير للخلق كلهم. إني إذا مسني
என்னை பயமுறுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டால், என்னை பயமுறுத்தக்கூடிய ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால், அகூலு யா சய்யித ஸாதாத் யா சனதி, நான் நாயகமே யா சய்யித ஸாதாத் என்ற நாயகத்தை நான் கூப்பிடுவேன். சும்மா கூப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு மேன்மக்கள் பயனடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையில் வாழும் பொழுது சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தார்களோ, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பர்தா ஆனதற்கு பிறகு தன் ஆஷிகீன்களுக்கு இன்னும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறார். தன்னுடைய முஹிப்பீன்களுக்கு, தன்னுடைய நேசர்களுக்கு இன்று வரை யௌமல் கியாமத் மறுமை நாள் வரையிலும் ஹுசூர் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். எத்தனை வரலாறு நான் தௌஃபீக் செய்வானாக. ஒரு கிதாப் இருக்குது, ரஹீத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கிதாபு கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிதாப் இது போக எத்தனையோ செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் எப்படி உதவி செஞ்சிருக்கிறார். இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கும். எல்லாம் கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். தௌஃபீக் செய்வானால் சும்மா இப்படியே ஹுசூர் முஹப்பத்தும் காலத்தை கடத்திட்டு போகக்கூடாது. ஹுசூரை கொண்டு ஃபாயிதா அடையும், அதான் தௌஃபீக் செய்வானால். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இருக்க முடியல, மதீனால இருக்க முடியல. ஏன்னா எப்பவும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க பாப்பாங்க. எப்பெல்லாம் பார்க்க சொல்றாங்களோ நாமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வரும்போது யார் பார்ப்பாங்க? ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பிறகு பார்க்க சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தா ஹுசூரை காணோம். அவங்களால ஏத்துக்கிற முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாததை நினைத்து அவங்களால அப்சர்வ் ஜீர்ணிக்க முடியல. அதனால அவங்க ஷாமுக்கு போயிட்டாங்க. அவர்கள் என்னால இதுக்கு மேல அந்த மதீனால இருக்க முடியும், ஹுசூர் இல்லாத மதீனால இதான் ஆஷிகி, ஹுசூர் இல்லாத மதீனால என்னால இருக்க முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஷாம்ல இருக்கிறாங்க. சில நாட்கள் ஷாம்ல இருக்கிறாங்க. திடீர் ஒரு நாள் கனவிலே கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வாராங்க. கனவுல வாராங்க. பிலால பார்த்து கேட்கிறாங்க, அம்மா ஆதி ஜஃபுவா யா பிலால், என்ன ஒரு வெறுப்பு உங்களுக்கு, என்ன பிலால் இவ்வளவு விரக்தி உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? மாலக்க அந்த சூரனா பிலாலே, என்னை விட்டுட்டு நீ ஷாமுக்கு போயிட்டிய, என்னை சந்திப்பதற்கு உனக்கு நேரம் வரல. என்னை சந்திப்பதற்கு பிலால் போனாலும் ஹுசூர் விட மாட்டிருக்காங்க. நேரில் அல்ல, வஃபாத்துக்கு பிறகு கனவுல வாராங்க. தன்னுடைய ஆஷிகீன்களுக்கு ஹுசூர் வாராங்க. மா ஆதிஹி ஜஃப்வா யா பிலால், பிலாலே என்ன வெறுப்பு, இப்படி மதீனா விட்டு போயிட்டே. மஆனலக அந்த சூரனா, நம்மை சந்திப்பதற்கு ஜியாரத்து செய்வதற்கு உங்களுக்கு எந்த நேரம் வரலையா சொல்லிட்டு மறைஞ்சிடலாம். விழிச்சு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிகீனா இருந்தால் அடிக்கடி நம்மை கூப்பிடுவாங்க. தஅல்லுக் இல்ல, ஹுசூரோட தஅல்லுக் இல்ல, நம்முடைய கல்வி அவங்களுடைய நிஸ்பத்துல இல்ல. பிலாலுக்கு வந்த ஹுசூர் நமக்கு வரமாட்டாங்க. அப்படி எதுவும் ஹதீஸ் இருக்குதா? என் சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன். சொல்ல போனா சஹாபாக்களை விட நம்மீ ரசூலுல்லாஹ்க்கு அதிகமான முஹப்பத். என்னோட ஹதீஸ் சஹாபாக்களை விட நம்மீ ஹுசூருக்கு அதிகமான முஹப்பத். ஹதீஸ்ல வருது, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்பராவுக்கு போறாங்க. மக்பராவுல போய் அஸ்ஸலாமு அலைக்க தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிகும் லாஹிகூன், கப்ரிஸ்தான்ல என்ன துஆல ஓதுறோமோ அது போல ஓதுறாங்க. ஓதிட்டு
வதித்து இன்னி ரைத்து இஹ்வானனா, என் சகோதரர்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அக்பரால சொல்லப்பட்ட செய்தி யாருக்குங்கிறது புரியும், யாருக்குங்கிறது புரியும். கபுர்ஸ்தானுக்கு சென்று கபராளிகளுக்கு துவா செஞ்சுட்டு என்ன வார்த்தை சொல்றான்? வதித்து இன்னி வதித்து அன்னி ரைத்து இஹ்வானனா, என் சகோதரர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சஹாபாக்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அலஸ்னா இஹ்வானுக, நாயகமே நாங்க உங்க சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களே, நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா நாயகமே என்று கேட்டதுக்கு நாயகம் சொன்னாங்க, இல்ல இல்ல அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய சகோதரர்கள் அல்ல. என் சகோதரர்கள் வ இஹ்வானி அல்லதீன லம் யது பஅது, அவர்கள் இதுவரை வரவே இல்லை, பிறகுதான் வருவான். வானா ஃபரதுஹும் அலல் ஹௌத், அல் ஹௌதுல் கௌதரில் அவர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீண்ட ஹதீஸ். ஒரு ஹதீஸ் வந்தாலும் சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு உம்மத்து சமுதாயம் எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் குர்பான் ஆக்கிவிட்டு என்னை பார்க்க ஆசைப்படுவார்கள். யவது அஹதுஹும் லவ் ரஆனி பிஅஹ்லிஹி வ மாலிஹி, தன்னுடைய சொத்து சுகம் ஆவி பொருள் அனைத்தையும் செலவு செய்து என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட என் சகோதரர்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஹுசூர் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்ம ஹுசூரை பார்க்கணும்னு ஆசை வரக்கூடாது. தௌஃபீக் செய்வானா? இஹ்லாஸான முஹப்பத் இஷ்க் நாயகத்தினுடைய நினைப்பு இருந்தால் நாயகம் வருவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு கூப்பிடுறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அழைக்கிறார்கள். யா பிலால், ஏன் வராமல் இருக்கிறீங்க? எத்தனையோ செய்திகள் பார்க்கலாம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தூங்குறாங்க. தூக்கத்துல ஒரு கனவு பார்க்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இந்த செய்தியை சொல்றாங்க. தூங்கிட்டு இருந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி நான் தொழுகிறேன். தொழு முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராப்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ மற்றொரு பெண்மணி ஹுசூருக்கு ஒரு பொட்டியில பேரிச்ச பழத்தை கொடுக்குறாங்க. சப்போது நம்ம கேட்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? நிறைய செய்திகளை கேட்கிறோம். அது ஏதாவது நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறான்னு பார்க்கணும். அதுதான் சிந்திக்க வேண்டியது. நிறைய செய்திகளை மாலூமாத்துகளை கேட்கிறோம். பட் அது எல்லாம் இல்மாகவே இருக்குது, தவிர பிராக்டிக்கலாக ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்திருக்குது. இந்த கிதாபெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல ஏதாவது ஒண்ணு கூட நம்முடைய வாழ்க்கையில வரலையே. ஹுசூர்ல என்ன முஹப்பத் வச்சிருக்கிறோம், என்ன ஆஷிக்கா இருக்கிறோம், குறை நம் மீது தான் இருக்குது. ஹுசூர்ட்ட இல்ல, நம் நவுசுபில்லா நம்மிடம் தான் அந்த குறை. இறுதியாக சொல்றாங்க, ஒரு முறை தூக்கத்துல கனவுல ஹுசூரை பார்க்கிற, தொழுகைக்கிறாங்க. பின்னாடி நான் தொழுகிறேன். தொழுகை முடித்ததற்கு பிறகு மெஹராப்ல சாஞ்சி இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பெண்மணி வராங்க, வந்து ஒரு பொட்டியில பேரிச்ச பழத்தை கொடுத்துட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சு அதுல ஒண்ணு எடுத்து, யா அலி தஅஃது ஹாதிஹி ருத்பா, இந்த பழம் வேணுமான்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், ஆம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. அவன் கொடுங்க யா ரசூலல்லாஹ். நான் கையை நீட்டினேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅலஹா ஃபீ ஃபமி, என் கையில தெரியல, நேரா வாயிலேயே ஊட்டி விட்டாங்க. என்னைக்காவது ஹுசூர் நம்ம ஊட்டி இருக்கிறாங்களா? கனவு நடைபெறுகின்ற செய்தி. ஸல்லல்லாஹுடைய வஃபாத்திற்கு பிறகு, ஸல்லல்லாஹு ஹயாத்தோடு வஃபாத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு கனவுல நிகழ்ச்சியை பார்க்கிறார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பேரிச்ச பழத்தை வாயில ஊற்றுறாங்க, கொண்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா அஹத உஹ்ரா, இரண்டாவது பழத்தை எடுக்கிறார். அதே மாதிரி வேணுமா, தஅஃது ஹாதிஹி ருத்பா, பழம் வேணுமான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ் கொடுக்கணும்னு. அதையும் ஃபஜஅலஹா ஃபீ ஃபமி, என் வாயில என்ன செஞ்சாங்க, முபாரக்கான கையினால ஊட்டி விட்டாங்க. பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மூணாவது ஒரு பழம் நான் கேட்கலாம் நான் நினைச்சேன்.
ஆனா அதுக்கு எல்லாம் எனக்கு தூக்கம் கலந்துருச்சு. ஃபந்தஹபுத் குளிச்சிட்டேன். பழம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. மூணாவது பழம் நான் கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா குளிச்சிட்டேன். சொல்றாங்க அது தனி பேரித்த பழத்தினுடைய சுவை என் நாக்கில் இருந்தது. கனவு கனவாக இருக்க வேண்டும். நம்ம கனவுல பிரியாணி சாப்பிட்ட காலையில் நெஞ்ச உடனே வாயெல்லாம் மணக்குமா? கனவுல பிரியாணி சாப்பிட்டா கனவுலயே போயிடும். கண்ணை திறந்து பார்த்தா கருஞ்சீரத்தினுடைய வாழை கூட வராது. பிரியாணி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டா காலை முடிச்சு பார்த்தா ஏதாவது தெரியுமா? சொல்றாங்க பேரித்த பழத்தினுடைய டேஸ்ட் என் வாயில் இருக்கு. செய்தி அதுக்கு எடுத்து பாருங்க. அவசர அவசரமா தொழுதுட்டு கனவு தானே, கனவு கலைகிறது. உடனே ஒரு செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறேன். யாருடைய காலகட்டம்? உமரதியல்லாஹு நம்முடைய காலகட்டம். உமரதியல்லாஹு அன்ஹு அவங்க தொழு வைக்கிறாங்க. இது நேரம் நடக்குது. கனவுல பார்த்த செய்தி முடிஞ்சிருச்சு. கனவு கலைகிறது. எந்திரிக்கிற ஃபஜ்ருடைய வாக்கு சொல்லுது. உடனே ஒது செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறேன். உமரதியல்லாஹு தொழு வைக்கிறார்கள். பின்னால் என்று தொழுகிறேன். தொழுது முடிந்ததற்கு பிறகு உமரதியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுடைய மெஹராபில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பெண்மணி பேரிச்ச பழத்தை கொண்டு வரா. நைட்ல பார்த்தது கனவு. ஃபஜ்ர்ல பிராக்டிகலா நடக்குது. ஃபஜ்ர்ல பிராக்டிகலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த பெண்மணி ஏதோ ஒரு பெண்மணி ஒரு கூடையில பேரிச்ச பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. உமரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரிச்ச பழத்தை எடுத்து அது நரிநாயகத்துடைய வாயில ஊற்றுறாங்க. அதோடு மட்டுமல்ல, முதல் பழத்தை சாப்பிட்டாங்க. தலைவர் சொல்லக்கூடிய செய்தி அதே செய்தி. பழத்தை வேணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். கையில தரல. வாயில் நேரடியாக உணவியதான் ஓட்டி விட்டார்கள். அடுத்த பழத்தை எடுத்தார்கள். வேணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்பவும் என் வாயில பழத்தை வீட்டி விட்டார்கள். எனக்கு அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நானே வாயை திறந்து உமரதியல்லாஹு அவங்கள்ட்ட மூணாவது பழத்தை நான் கேட்டேன். மூணாவது பழத்தை கேட்டேன். உமரே ரொம்ப டேஸ்டா இருக்கு, 2 பழம் கொடுத்துட்டியே, மூணாவது ஒரு பழம் தாங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அஹி லவ் ஜாதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலதக லஸித்னா. நாயகம் உனக்கு 3 பழம் கொடுத்திருந்தா நானும் கொடுத்திருப்பேன். உமரதியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு 3 பழம் கொடுத்திருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? நம்மளோட எத்தனை பழம் கொடுத்தாங்க? அதைத்தான் நம்மளும் தருவோம். என்ன கனவு இது? தலைவதியெல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே. அதே கனவை யாரும் பார்த்திருக்கிறாங்க? மேன்மக்கள் என்ன சொல்றது? சஹாபாக்களை நேர்லையும் அனுபவிச்சாங்க. வஃபாத்துக்கு பிறகும் இஷ்குன்னு வந்துட்டா ஹுசூருடைய ஹயாத் மௌத் லா ஃபர்க பைன ஹயாத்தி வல் மமாத். அதான் வித்தியாசம். இமாம் மஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? லா ஃபர்க பைன ஹயாத்தி வல் மமாத்தி. ஒரு ஆஷிகீன்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹிப்பீன்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கறாங்க. சாதாரண ஆட்களுக்கு தான் அந்த வித்தியாசம் இருக்கு. ரசூலுல்லாஹ் மக்கால பிறந்தாங்க, 63 வருஷம் வாழ்ந்தாங்க, மதீனால வஃபாத்தாங்க, பர்தா ஃபர்மாய் ஹுசூர் மதீனா மே சோரஹா. இதெல்லாம் சாதா சீதா மக்களுக்கு. ஆஷிகீன்களுக்கு ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இஷ்க் இருக்கிற வரை ஹுசூருடைய ஃபைதான் ஜாரியாகிட்டே தான் இருக்கு. ஹுசூரின் மீது முஹப்பத் இஷ்க் இருக்கின்ற வரை ஹுசூருடைய ஃபைதான் தவஜ்ஜுஹாத் ஃபுயூலாத் அது நடந்துட்டே தான். சொல்லுங்க, மௌத்தோட அவங்களுடைய பலன் எல்லாம் முடிஞ்சிருச்சா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஹுசூர் ஹயாத்தா இருக்கும் பொழுது மக்களுக்கு பயனா இருந்தாங்க, ஹுசூர் வஃபாத்தானதுக்கு பொழுது மக்களுக்கு பயன் இல்லைன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அப்படித்தானே, ஹயாத்தோடு இருந்தா மக்களுக்கு பயனா இருக்கும். ஓதா குழந்தை கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நமக்கு ஹுசூருக்கு வித்தியாசம் என்ன? நம்ம ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் மக்களுக்கு பயனா இருப்போம். ஹுசூர் எல்லா காலத்திலும் பயனா தான் இருப்பான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பயனா இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா கபூல் ஆனது இப்படி ஹுசூருடைய முபாரக்கான பேரை வசீலா வச்சதுன்னா துவா கபூல் ஆச்சு. ஹுசூர் துனியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹுசூரை கொண்டு யார் பயனடைஞ்சிருக்கிறார்? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அந்த பயணம் போயிருமா?
நாம் அடையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரதியல்லாஹு அவங்களுக்கு பெருச்சம்பளம் கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு எப்ப நசீபு கிடைக்கும்? நேர்ல தான் வாங்கல, கனவுலையாவது வாங்கலாம். தௌஃபீக் செய்வானா, இஷ்கு வரணும். ஆரம்பத்தில் சொன்னது போன்று சும்மா இப்படியே வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஹுசூருக்கும் நமக்கும் ஒரு தாழ்வும் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு ஷாதில் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லவ் ஹுஜிப அன்னி வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான முகம் ஒரு நொடி என்னை விட்டு மறைந்து விட்டால் நான் காஃபிர்ங்கிறான். அவ்வளவு ஷாதி. லவ் ஹுஜிப அன்னி வஜ்ஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருமுகம் என்னை விட்டு ஒரு நொடி மறைந்து விட்டாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன். ஹுசூரை ஒவ்வொரு நொடியும் தரிசிச்சுட்டு இருக்கிறார். அந்த லெவலுக்கு எல்லாம் போகாட்டாலும் குறைந்தபட்சம் ஹுசூரை கனவில் கண்டாவது பயனடைய வேண்டும். தௌஃபீக் செய்வானா, தௌஃபீக் செய்வானா. ஹுசூரை நம்ம பார்க்கத்தான் இல்லை, அவர்களை கொண்டாவது நாம் பயனடைய வேண்டும். மௌத்துக்கு முன்னாடி படையும் சில மகான்மார்கள் எல்லாம் டெய்லி பார்ப்பாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மாபித்து லைலத்தை எப்பெல்லாம் தூங்குறோமோ இல்லா ஒரு 5 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, எப்பெல்லாம் தூங்குறோம் அப்பெல்லாம் நான் பார்ப்பேன். சில மகான்மார்கள் எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு உடனே ஆஜராயிருவான். எப்பெல்லாம் ஹுசூரை நான் பார்க்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் மகானவர்கள் கிட்டத்தட்ட 700க்கு மேல பார்த்துக்கிறார். 700 அக்ஸர மின் 700, 700க்கும் அதிகமாக பார்த்திருக்கிறார். வாழ்க்கையில ஒரு தடவை பார்த்தாலும் நசீப் தௌஃபீக் செய்வாங்க. பெருமக்கள், உலகத்துல எல்லாருக்கும் மௌத்து வருது. உலகத்துல எல்லாருக்கும் மௌத்து வருது. இப்படி ஒரு மௌத்து வருதான்னு பாருங்க. அப்துல் வாஹித் ஆதமும் தவாமீஸ் அவங்க சொல்றாங்க. அப்துல் வாஹித் அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை நான் கனவுல பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மஅஹு ஜமாஅத்து மின் அஸ்ஹாபி, கூட நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்துல் வாஹித் சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல பார்க்கிறேன். கனவுல ஹுசூர் நின்றுட்டு இருக்கிறாங்க, கூட யார் இருக்கிறாங்க? வாகிஃபுன் ஃபீ மௌதின், ஒரு இடத்துல ஹுசூர் சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஃபஸல்லம்து அலைஹி, ரசூலுல்லாஹ் நான் சலாம் கொடுத்தேன். ஃபரத்த அலைஹி ஸலாம், நான் சொன்ன சலாத்துக்கு பதில் கொடுத்துட்டா. நான் கேட்டேன்மா, யுவக்கிஃபுக யா ரசூலுல்லாஹ், நான் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கிறீங்களே என்ன காரணம் கேட்டேன். நாயகமே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்களே என்ன காரணம் கேட்டேன். ஹுசூர் சொன்னாங்க, அன்ததிரு முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி, புகாரி கிதாப் எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சஹீஹ் புகாரி கிதாப் இருக்கு இல்லையா, அந்த கிதாபை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கனவு முடிஞ்சிருச்சு. அப்துல் வாஹித் சொல்றாங்க, ஃபலம்மா கான பஅத அய்யாமின் பலகனி மௌத்து, சில நாட்களுக்கு பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத்தான செய்தி எனக்கு கிடைக்கும். கனவு பார்த்துட்டு அதுக்குள்ள சில நாட்களுக்கு பிறகு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத்தான செய்தி கிடைக்குது. என்னைக்கு நான் கனவு பார்த்தனோ அதையும் என் வஃபாத்தான டேட்டையும் பார்த்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட அந்த நாளும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தான அந்த நாள் ரெண்டையும் நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒரே நாள். என்ன அர்த்தம்? அப்படி விளக்கம் என்ன? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைப்பதற்கு அப்படி ஹுசூர் வந்திருக்கிறார். இப்படி ஒரு மௌத்து யாருக்கு வரும்? எல்லாருமே துனியால மௌத்தாக, எல்லாருடைய மௌத்துக்கு ஹுசூர் வராங்களா? தௌஃபீக் செய்வாங்க. நமக்கும் மௌத்து வரும். மௌத்துக்கு யார் வரணும்? ஹுசூர் வரணும். ஹுசூர் வரணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு மட்டும் குறிப்பானதா? எல்லாத்துக்கும் வந்தது. அதுமாதிரி ஷாஜா நாயகத்தினுடைய வஃபாத்துக்கு வந்திருக்கிறார், ஃபாத்திமா நாயகனுடைய வஃபாத்துக்கு வந்திருக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு வந்திருக்கிறார், அலி ரலியல்லாஹு வஃபாத்துக்கு வந்திருக்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு வந்திருக்கிறார், இவருடைய வஃபாத்துக்கு வந்திருக்கிறார். நம்முடைய மௌத்தையும் அல்லாஹ் ஆக்கி தருவாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி பல பேர் நமக்கு பேரிச்ச பழம் கொடுப்பாங்க. நம்பிக்கை
கூட கொடுத்தாங்க பேச்சு ஹுசூர் கொடுத்தாங்க. ஹுசூர் நமக்கு ஊட்டி விடும். பல பேர் பேருக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க, பெற்றோர்கள் ஊட்டி விட்டுருப்பாங்க, நண்பர்கள் கொடுத்திருப்பாங்க, பல பேர் நமக்கு பேச்சு பணத்தை கொடுத்திருப்பாங்க. யார் தரணும்? ஹுசூர் நமக்கு ஊட்டி விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அன்பான பெருமக்களே, ஹுசூரோட நம்ம தஅல்லுக் இருக்கணும். ஹுசூரை நம்ம தூரத்துல வச்சா அவன் தூரமா தான் இருப்பான். ஹுசூரை கண்ணுல கொண்டு வரணும். ஹுசூருடைய இஷ்கிலும் முஹப்பத்திலும் வாழ்ந்து அவங்களை அடிக்கடி தரிசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் பெறணும். தௌஃபீக் செய்வாங்க. அன்பான பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி சொல்லப்படுது. சமர்கந்துல ஹுசூருடைய குடும்பத்தை சேர்ந்த அது தலைரதியான அவனுடைய அந்த வம்சத்துல வரலாம். அலிரதியல்லாஹுடைய ஹான்தான்ல வரலாம். ஹுசூருடைய ஹான்தான் நகர வைத்து தானே. ஒரு பெண்மணி, கணவன் இல்லை, சில பெண் மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்ட சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை. அதனால கணவர் மௌத்தாயிட்டார். இந்த பெண்மணி பிள்ளைங்களோட வாழ்வதற்கு வழி இல்லாமல் அந்த ஊரை விட்டு வெளியேறினார். அந்த ஊரை விட்டு வெளியேறி அது வேற ஒரு பல்சுங்கிற இடத்தை சேர்ந்தவங்க, சமர்கந்த இல்ல, பல்சுங்கிற ஊர்ல உள்ள அந்த பெண்மணி கணவன் வஃபாத்தாயிட்டாங்க, வாழ்வதற்கு வழி இல்லை. அதனால அந்த ஊர்ல இருந்து வெளியேறி எங்க போறாங்க? சமர்கந்துக்கு வராங்க. சமர்கந்து ஊர் புதுசு, சமர்கந்து ஊர் புதுசு. அங்க யார்கிட்ட என்ன கேட்கன்னு தெரியல. யதார்த்தமா ஒரு வீட்டை தட்டுறான். ஒரு வீட்டை தட்டினா வீட்டுல முஸ்லீம் தான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை, நான் சொந்த ஊர் பல்சு, அங்கிருந்து எனக்கு கணவர் மௌத்தாயிட்டாரு, வழி இல்லாம நான் இங்க வந்திருக்கிறேன், சாப்பிட்டு பல நாளாச்சு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் ஹுசூருடைய சார்ந்தார், ஹுசூருடைய குடும்பத்தை சேர்ந்தவரான ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கேட்டாரு, அகீமி இந்தியல் பையினா அன்னக்கு அலவியத்து, நீ ஹுசூருடைய சார்ந்தாங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. என்ன சொன்னாரு? நீ ஹுசூருடைய சார்ந்தான் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் ப்ரூஃப். நீங்க பாருங்க, ஹுசூருடைய சார்ந்தான் நபியுடைய குடும்பம்னு சொன்னா எப்படி? நீ ஹுசூருடைய சார்ந்தான் சாப்பாடு கொடுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஹுசூருடைய சார்ந்தான் இருக்கிறாங்களோ இல்லையா, பசின்னு வந்துட்டா என்ன செஞ்சிருக்கணும்? நீ காஃபிரே வந்தா கூட சாப்பாடு கொடுத்துதான் செய்யும். அதுல ஹுசூருடைய சார்ந்தான முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்க முடியாது, எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒண்ணுதான். இவர் தெனாவட்டா என்ன கேட்டார்? அகீமி ஐந்தி அல் பையினத்து அன்னக அரபியத்து, நீ ஹுசூருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்கு என்ன கூட எனக்கு ஏதாவது ஆதார் ப்ரூஃப் கொடு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, மாஃபில் பலதிமை அரிஃபுனி, இந்த ஊர்ல என்ன தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஏன் பல்லசுங்கிற ஊர்ல வந்தா நான் ஹுசூருடைய சாந்தான் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறான். நான் ஹுசூருடைய சாந்தான் சொல்வதற்கு என் ஊர்ல அப்படிதானே, என்னுடைய சொந்த ஊர்ல எனக்கு பல பேர் என்ன தெரியும், இந்த ஊர்ல யார் என்ன தெரிய போகுது? என் ஊர்ல தெரியும் பல பேர், நான் ஹுசூருடைய குடும்பத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு தெரியும். இந்த ஊர் நான் புதுசு, எனக்கு நான் யாரை ஆதாரம் காட்ட முடியும்? ஆண்டுகா போ போய் சொல்லாது, சும்மா ரசூலுல்லாஹி ஹுசூருடைய சாந்தான் சொல்லி ஏமாத்துறியா, போ அப்படின்னு அவர் விரட்டி விட்டார். அந்த பெண்மணி கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு வீட்டை தட்டினா மஜூசி, நெருப்பை வழங்கக்கூடியவர். அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்றாரு. அவருக்கு ஹுசூருடைய சாந்தான் அதெல்லாம் தெரியாது. சுருதான அம்சம் சொன்னோன்னா ஓரளவுக்கு மதிச்சு உடனே முடியாம சரி இருப்பான்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு அவங்க வெளியில கூப்பிட்டு வீட்டுக்குள்ள தங்க வச்சு என்னென்ன வசதிமோ எல்லாத்தையும் செய்தார். என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் மனைவியை கூப்பிட்டு அவங்க இருந்துச்சு. என்னென்ன சிரமப்படுற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுல தங்கவை. மறுநாள் காலையில நம்ம என்னாலும் பேசிக்கிறோம், பசியோடு வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க. கண்ணியை கொடுத்து அவங்க தங்க வைக்கிறாங்க. நடுநிசை நேரம் இருக்கும். இந்த முஸ்லீம் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கிறார். மறுமை நாள் கனவுல பார்க்கிறாருன்னா முதல்ல அவர் கண்ட கனவு மறுமை நாள் ஏற்படுவதை போன்றும்
அந்த மறுமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிவாவுல் ஹம்துங்கிற கொடி வச்சிருக்கிறாங்க. அங்கே அதுல ஒரு சோனத்தை பார்க்கிறாங்க. சோனத்தில் ஒரு பச்சை பசுமையான ஒரு கட்டடம், ஒரு மாளிகை இருக்கு. இப்ப அந்த கனவு காணக்கூடிய அந்த முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார சூழல்லா லிமன் ஹாதல் கஸ்ர், இவ்வளவு அழகான பசுமையான இந்த மாளிகை யாருக்கு அப்படின்னு கனவில் காணக்கூடிய அந்த முஸ்லிம் கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரஜுலின் முஸ்லிமின் முவஹ்ஹிதின், பரிசுத்தமான பியூர் முஸ்லிமுக்கு தான் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை, இந்த மாளிகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பரிசுத்தமான இஹ்லாஸான முஸ்லிமுக்கு தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாளிகையை வைத்திருக்கிறான் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னாரு, ஃபஅன முஸ்லிமுன், நாயகமே நானும் முஸ்லிம் தான். இந்த மாளிகை நீங்க சஹாபாக்களுக்கு அல்லது நபிமார்களுக்கு சொன்னா பரவாயில்லை, யாருக்கும் சொல்றீங்க, ஒரு முஸ்லிமுக்கும் சொல்றீங்க. ஃபஅன முஸ்லிமுன் முவஹ்ஹிதுன், நானும் ஒரிஜினலான பியூர் முஸ்லிம் அப்படின்னா அந்த மாளிகை யாருக்கு சொந்தம் சொல்ல வராரு, எனக்கு சொந்தம்னு சொல்ல வராரு. நானும் முஸ்லிம் தான் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இந்தி அல் பையினா பி அன்னக முஸ்லிமுன் வாஹிதுன், நீ உண்மையான முஸ்லிம்ங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுண்டா, நீ உண்மையான முஸ்லிம்ங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடு. நீ சொல்லிட்டா நம்பிட முடியுமா? நானு ப்ரூஃப் கொடு, நீ உண்மையான முஸ்லிம்ங்கிறது தெரிஞ்சுட்ட. இந்த இஷாரா வேறு ஏதோ பார்த்து போகுது, எங்கேயோ போகுது. அந்த இஷாரா ஒரு பயந்து போய் காலையில முடிச்சு யோசிக்கிற, ஆஹா அந்த பெண்மணி இதே வார்த்தை சொல்லணுமே, நீ உசூருடைய சான்தான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நீ உசூர் என்கிட்டயே கேட்கிறாங்க, நீ முஸ்லிம்ங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடு. உடனே அவர் தேடி ஊருக்கு விசாரிக்கிறாரு. ஒரு மஜீசுடைய வீட்டுல தான் இருக்குது அப்படிங்கிறத போய் தெரிந்து கொண்டு அந்த வீட்டை தட்டி, சில ஒரு பெண்கள் எல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க, நான் உனக்கு 2000 தீனார் தாரு, 2000 தீனார் தாரு, அவன்கிட்ட எல்லாம் எனக்கு ஒப்படைச்சு, அவன் என்கிட்ட அவங்க எல்லாம் நான் உனக்கு 10,000 தீனார் இங்கிருந்து ஓடி போயிருக்கு, நான் உனக்கு எவ்வளவு தரேன், அதுக்கு மேல நான் தரேன், இங்கிருந்து ஓடி போயிரு. மஜூசி சொல்றான், ஏன் கனவுல பார்த்துட்டு வந்து கேட்க வரியா? கனவுல பார்த்துட்டு வந்து உசூர நீ பார்த்த மாதிரி நானும் பார்த்தேன், உசூர நீ பார்த்த மாதிரி நானும் பார்த்தேன், என் குடும்பத்தை நீ கண்ணியப்படுத்தினாய், அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கிருக்கான். என் காண்ட அந்த முஸ்லிம் அவன் என்னுடைய குடும்பத்தை மதிக்கல, அவன் ஆதாரம் கேட்கிறான். நீ எந்த ஆதாரமே கேட்காம எனக்கு சொன்னப்ப அல்லாஹ் சோனத்தை நசீபாக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மறைந்தார்கள். அதனால் அதெல்லாம் தர முடியாது, போயிருந்தார். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிலாம் கனவுல காட்சியளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரியும். தௌஃபீக் செய்வானார். அபுல் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர். அபுல் ஸைத் பசியா இருக்கும் பொழுது நமக்கு பலரும் உணவு தருவாங்க. பசியில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பலரும் உணவு தருவாங்க. இப்படி ஒரு உணவு யாராவது தராங்களா நம்ம பார்ப்போம். அபுல் ஸைத் சொல்றாங்க, தஹல்து மதீனத்த ரசூலி வ அன பிஃபாத்தா, கடுமையான ஏழ்மையா இருந்துச்சு, பசியில மதீனாவுக்கு போனேன். இதெல்லாம் நீங்க கேட்டதற்கு பிறகு ஹுசூர் மதீனால இருக்கிறாங்களா, எங்க இருக்கிறாங்கிறத யோசிச்சு. சில ஜாகிர்கள் சுகம் மதீனால தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இது அவங்க வேலை தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்பதாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹுசூர் அக்கமா ஹக்கமும் புரியக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவாங்க. சஹாபாக்கள் நினைச்சதே இல்லை, இமாம்கள் நினைத்ததே இல்லை. யாசீதி யார சூழல்ல பொது மீதிங்கிற தூங்கலோட்டு போய் கேட்க முடியுமா? எனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது யார சூழல்தான் கூப்பிடுவேன், தூங்கிட்டு போய் கூப்பிட முடியும் சொல்லிட்டு ஒரே வார்த்தை, ஆனா லைஃபுக்கு லைலத்தை யார சூழல்தா, இன்று இரவு நான் உங்களிடத்திலே நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க, ஷரீஃபுக்கு பின்னாடி நான் படுத்துட்டேன், வேற வழி தெரியல, நான் படுத்துட்டேன். நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல யாரை பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல பார்க்கிறேன். கனவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கனவு பார்க்கிறேன்.
கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கத்துல யார் இருக்கா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. உமர் அன் ஷிமாலிஹி, இடது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அலி இப்னு அபீ தாலிப் பைன யதைஹி, முன்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இதெல்லாம் கனவு நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. ஃபஹர்ரகனி அலியும், கனவுலதான் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 3 பேர், வலது பக்கம் அபூபக்கர், இடது பக்கம் உமர், முன்னாடி அலி தான். தூக்கத்துல நான் கனவுலையும் தூங்கிட்டு தான் இருக்கிறேன். தூக்கத்துல தான் நான் கனவு பார்க்கிறேன். அந்த கனவுலையும் நான் என்ன செய்யறேன்? ஃபஹர்ரகனி, என்ன எழுப்புறாங்க, தட்டி எழுப்புறாங்க. கும் எதிரி, அது ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, எதிரி எழுப்பி விடுறாங்க. தூங்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறாங்க, என்ன வந்து தட்டி எழுப்பி எதிரி ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னவன பதறி போய் எந்திரிச்சேன். எஞ்சி ஃபகும்து இலைஹி, நான் அவர்களுக்கு முன்னாடி போய் நின்றேன். வகப்பல்து பைன ஐனைஹி, ரசூலுல்லாஹ்வை பார்க்கான 2 கண்களுக்கு இடையில் நான் முத்தமிட்டேன். அவ்வளவு கைது சொல்றாங்க. ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் நின்று விட்டு அவருடைய பார்க்கான 2 கண்களுக்கு இடையில் நான் முத்தமிட்டேன். ஃபதஃபஅ இலைய ரகீஃபன், எனக்கு அவர்கள் ஒரு ரொட்டியை கொடுத்தார்கள். நான் தூங்கும்போது அப்படிதான் சொல்லிட்டு தூங்குனேன். என்ன சொல்லிட்டு தூங்குனேன், இன்று இரவு நான் உன்னுடைய மெஹமான் விருந்தாளியே வந்திருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து என்ன கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்க, கனவுலையே ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கனவுல சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். சாப்பிட்டுட்டே இருந்த தூக்கம் கலைந்து விட்டது. முடிச்சு பார்க்கிறேன், பாதி ரொட்டி கையில இருக்கு. பாதியை சாப்பிட்ட உடனே கனவு கலைஞ்சிருச்சு. பாதியை சாப்பிட்ட உடனே கனவு கலைந்து விட்டது. கையில முடிச்சு பார்க்க மீதி பாதி இருக்குதுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எவ்வளவு தஅல்லுக் அது, தசவ்வூர் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு புனிதமான ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறோமா? ரொட்டிக்கா பஞ்சம் துணியால, ரொட்டிக்கா பஞ்சம். இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு ரொட்டி நமக்கு கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம். சொல்ல வரக்கூடிய செய்தி புரிந்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வோட மானசீகமான தன்மையான ஒரு தொடர்பு நமக்கு இருக்கும். ரசூலை கனவுல பார்க்கணும், ஏதாவது ஒன்றை நாம் பெற வேண்டும். ஒரே ஒரு செய்தியை முன்னிட்டு நான் முடிவு பெறுவேன். அல்லாஹ் வஸஃபஹா ஃபீ கிதாபிஹி ஸைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யத்தின். ஸைத்தூன பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஸைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யத்தின் 2 லா வருது. அதான் ஃபகுல் லா வஷ்ரிபு லா. ஸைத்தூன பத்தி அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான். ஃபஅகல்து ஸைத்தூன, ஸைத்தூன் காயை நான் சாப்பிட்டேன். வஷரிப்து ஸைத்தன், அந்த ஆயில நான் குடிச்சேன். வஹப்பல்லாஹு லி அல் ஆஃபியத், அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுத்தான். பிபரக்கத்தி இஸ்திமாலி அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் கனவுல கூட வந்து மருந்து சொல்லி கொடுக்கிறான். நமக்கு பல பேர் மருந்து சொல்லியிருப்பாங்க, ரசூல் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய இத்தனை செய்தி சொல்லி இருக்கிறோம். இதுல எதிரியாவது ஒன்னாவது நமக்கு கிடைச்சிருக்குதா? எதுவுமே இல்லை. சும்மாவாவது பார்த்திருக்கிறோமா? நம்ம ஆஷிக்கா இருக்கிறோம், ஹிப்பீனா இருக்கிறோம், காலத்தை கடத்திட்டு நம்முடைய மஹப்பத்திற்கு பலன் இருக்குது. மஹப்பத்திற்கு பலன் இருக்கு. பலன் எப்போ கிடைக்கும்? சொன்னாங்க அல் மர்உ மஅமன், அல் மர்உ மஅமன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான் மறுமையிலேயே. அப்படி ஹதீஸ்ல வருது. அதெல்லாம் புரியும். ஹதீஸ்ல வரக்கூடிய வாசனை என்ன? அல் மர்உ. ஹதீஸுடைய ஆரம்பம் எப்படி? யா ரசூலல்லாஹ், நீங்க துனியால எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், நடக்கும்போதெல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் செய்யறோம். நாளைக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க. நீங்க எங்க இருப்பீங்களோ நாங்க எங்க இருப்போமோ, எப்படி உங்களை சந்திப்போம் அப்படின்னு கேட்கும் சொன்னாங்க. அல் மர்உ மஅமன் அஹப்ப. ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோட
அவரோடு இருப்பார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது மறுமையில இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபில் ஜன்னான்னு சொல்ல தெரியாதா, ஃபில் கியாமத்துன்னு சொல்ல தெரியாதா? மறுமையில் யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் மறுமையில் அவரோடு இருப்பார். ஃபில் கியாமத்துன்னு போடணும், அல்லது ஃபில் ஜன்னத்துன்னு சொல்லணும், அல்லது ஃபில் கபூர்னு சொல்லணும். தர்பியல் கபூர்ல ஒண்ணா இல்லையே, பொதுவாக வந்திருக்கு. அது மறுபடியும் ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அப்ப இந்த உலகத்திலேயே அது பொருந்தும், கபூர்லயும் பொருந்தும், மறுமையிலையும் பொருந்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தால் அவங்க நம்மோடதான் இருப்பாங்க. அப்படிதான் இருந்திருக்கிறது. முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை செய்திகள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களோடு தான். அப்பான பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருப்பார். அதை அனுபவிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள் புரிவானார். முடிவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும்ங்கிற அந்த சிந்தனை ஒவ்வொரு நாளும் நீ சோஜாவும் யா முஸ்தபா கருத்து தூக்கும் பொழுதே முஸ்தபான்னு சொல்லிக்கிட்டே தான் நான் தூக்குறேன். ஹுசூரை கனவில் தரிசிக்க கொண்டு பயன் அடைய வேண்டும். துணியால் அதுதான் வெற்றி. துணியால் நமக்கு வர வேண்டிய ஆசை அதுதான். ஷேக் அவர்கள் சொல்வார்கள், எப்ப நம்முடைய சிந்தனையை ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கணும். இஷ்கு இல்லாம முஹப்பத் இல்லாம வரமாட்டாங்க. ஒரு ஷாக்கிர் ஒரு மாணவர் உஸ்தாத்கிட்ட நான் ஹுசூரை எவ்வளவோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஹுசூரை கனவுல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உதவு செய்யறேன், தூங்குறேன், செய்யறேன், ரசூலுல்லாஹ் கனவுல வரமாட்டிருக்கிறேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்புறார் மாணவர். உஸ்தாத் சொன்னா, அப்படியா, நைட்ல சாப்பிடும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடு. சாப்பாட்டுல நார்மலை விட கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிடலாம், நீ கூட போட்டிருக்கான். அவர் கேட்டார், உப்பை கூட போட்டா ரசூலுல்லாஹ் கனவுல வருவாங்களான்னு கேட்டார். ஹுசூரை கனவுல பாக்குறதுக்கு சாப்பிடாம உப்பு அதிகமா போட்டா வந்துருவாங்களா? சொல்றத மட்டும் கேளு. நைட்ல சாப்பிடும் பொழுது நார்மல் சாலன்ல உப்பு போடுறதை விட எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சது, உப்பு அள்ளி வீசுது. சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்க கூடாது. இதெல்லாம் கொடுக்காது, இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம கேட்ட கேள்வி ஒண்ணு, இதுக்கு இந்த பதில சொல்லி ஏதாவது ஒரு அவராத சொல்லி கொடுத்து இதை ஓதுங்க, ஹுசூரை பார்க்கலாம், இந்த தஸ்மியை ஓது பார்க்கலாம், என்னடா விடையா இருக்குது. சாலால உப்பு அள்ளி போட சொல்றாங்க, அப்புறம் தண்ணி குடிக்க முடியாது. சாதாரணமா நம்ம உப்பு போடாம சாப்பிட்டா கூட கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். உப்பு ஜாஸ்தியா ஏறிச்சுன்னா தண்ணி குடிச்சே ஆகணும். சரி, ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்களோ தெரியல, அதை விட்டுட்டாங்க. மனுஷன் வளமைக்கு மாற்றமா அள்ளி வீசிட்டார் உப்பை. தாகமா இருக்குது, என்னடா பண்றது, குடிக்க கூடாதுல சொல்லியிருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை பார்த்தா சரி, ரசூலுல்லாஹ்வை பார்த்தா சரி, உப்பு போடாம உப்பு அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் சரி, தண்ணியை குடிக்காம சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு தேவைன்னா ரசூலை பார்க்கணும், அவ்வளவுதான். அது கிடைச்சா சரி. அந்த பொறுமையோட அவரோட தாங்க முடியல. சரி, எப்படியோ ஒரு வகையா தூங்கி எச்சா அவருக்கு கடுமையான கோபம், அவருக்கு தூங்கி எச்சா கடுமையான கோபம் அவருக்கு உஸ்தாது மேல விரும்புன்னு போறாரு. என்ன உஸ்தாத் அவர்கள் எப்படி பண்ணி போட்டீங்க? என்னப்பா நான் என்ன கேட்டேன் உங்கள்ட்ட, என்ன கேட்டேன், ஹுசூரை கனவுல பார்க்கணும் கேட்டாமா. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன், சால்னால உப்பு அள்ளி போடுன்னேன், தண்ணி குடிக்காதீங்கன்னு சொன்னேன். ஆமா செஞ்சேன், ஹுசூரை கனவுல வரலையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டு பூரா எனக்கு தாகம் நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. சரி, என்ன துளையட்டும், சுருதா எப்படியாவது கனவுல பார்த்தா சரி. நான் பார்த்தா ஹுசூர் கனவுலயே வரலையே. என்னத்தையே பார்த்தேன் நீ? ஹுசூர் கனவுல வரல, என்னத்தை பார்த்தேன்? கனவுல நிறைய அருவி ஓடுற மாதிரியும், ஃபால்ஸ் ஓடுற மாதிரியும், தண்ணி எல்லாம் எனக்கு வாரி வாரி கொடுக்கிற மாதிரியும், தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரியும் கனவு கண்டேன். நீ அதே தூங்குனதுனால கனவுல அதுதான் வந்திருக்கு. கனவுல தண்ணி நீ தூங்கி இருக்கிற. கனவுல நேத்து இந்த கனவு பாத்தியா, முந்தா நாள் பாத்தியா, இதுக்கு முன்னாடி பாத்தியா, நீ பார்க்கல. இன்னைக்கு ஒட்டியே நீ பார்த்த. நைட்ல பூரா கனவு பூரா சிந்தனை பூரா இதுதான். ஏன்னா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு, தண்ணி குடிக்கணும், தாகம் அந்த ஏக்கத்திலேயே தூங்கணும். கனவுல இது வந்துருச்சு. ஹுசூரை சுமத்து நினைச்சா வந்துருவாங்களா? தாகம் வரணும். ஹுசூரை பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஏக்கம் வர வேண்டும், தாகம் வர வேண்டும், ஆசை வரணும், தளவு வரணும். சும்மா எல்லாம் பார்க்க முடியாது என்று மகான் உஸ்தாத் அவர்கள் மாணவர்களுக்கு புரிய வைத்தார். ஹுசூரை கனவுல பார்க்கறதுக்கு என்ன வழி? ஹுசூரை நம்ம கனவுல பார்க்கணும், அவங்க மூலமாக நம்ம பயனடையணும்னு சொன்னமே,
அதுக்கு வழி தெரியணும் இல்லையா? பார்க்கணுங்கிற ஆசை வரணும். உதவு செய்து விட்டு செலவாத்து ஓதி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கனவுல பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தலபோடு தேட்டத்தோடு நாம் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஷமாயிலு திருமதின்னு சொல்லக்கூடிய கிதாப் இருக்குது. ஷமாயிலு திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கு அடையாளங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அதுல அப்படியே குறிச்சு வச்சிருக்கு. சுதாவை மாறக்கான தாடி எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், கட்டி எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், எல்லாமே தத்ரூபமா எழுதி வச்சிருக்கிறார். அதை படிச்சாவே ஓரளவுக்கு ஹுசூர் அப்சர்வ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மனக்கண்ணால் கொண்டு வந்துடலாம். அப்போ ஹுசூர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை படிக்கும் பொழுது ஹுசூர் மீது சிந்தனைகள் வரும். அதை படிக்கணும். நைட்ல தூங்கும் பொழுது அதை அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய முகம், கை, காலு, தலை எப்படி இருந்துச்சு அதை படிச்சுக்கிட்டே அந்த சிந்தனைகளோடு நம்ம தௌஃபீக் செய்வானாக. ஒரு முறை அபுல் ஹசன் ஷாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கலாம். அபுல் ஹசன் ஷாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசூரை கனவுல பார்த்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் எப்பெல்லாம் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் அவங்கள பார்க்கணும். நான் எப்பெல்லாம் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அவங்க எப்போதும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர்கள் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், நீ சொன்ன என்னை விட்டு ரசூலுல்லாஹ் மறைந்தால் இது மற்ற மக்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட செய்தி. அவங்க தான் எப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமிக்க மஜ்லிஸின் பரக்கத்தினால் ஹுசூரை கண்டு தரிசித்து அவர்கள் மூலமாக பயனடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஹுசூருடைய பரக்கத்தினால் நம்முடைய பிழைகளை பொறுப்பானாக. நம் அனைவருக்கும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக.